ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஜிஆர்டிக்கு இன்றைக்கி போகிறோம். அந்த ப்ளாக் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10K சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அப்படியே நிறைய பேர் புதுசாக சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. 5% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மீதி 95% சப்ஸ்கிரைபே பண்ணல. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபரும் லைக் பட்டனும் ஃப்ரீ தாங்க. அப்படியே அதை தட்டி விட்டுட்டு வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம். என்ன சக்தி, எதுவுமே இல்லாமல் எப்படி போய் நகை எடுக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா நகையும் கொடுத்துட்டதால நம்ம காயின் வச்சுருந்தோம் இல்லையா, போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க லாஸ்ட்டில் வீடியோ இது பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ நிறைய பேர் பார்க்கலன்னு சொல்லியிருந்தீங்க. மை ஜுவல்லரி கலெக்ஷன்னு லாஸ்ட்டில் டிஸ்பிளேல தெரியும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. காயின் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த காயினை கொடுத்துட்டு இப்போ கம்மல் தான் எடுக்க போகிறோம். அவ்வளோ அர்ஜென்ட்டாக அப்படின்னா ஆமாம், ஃபங்க்ஷன் ஒன்று வருது. ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம கவரிங் போட்டுட்டு போக முடியாது. இப்போ போட்டிருக்கேன் இல்லையா காதில், இந்த ஒரு கம்மலும் இன்னொரு குட்டி ஜிமிக்கியும் தான் வச்சுருக்கேன். அதனால் இது சரிப்பட்டு வராதுன்னுட்டு சரி காயினா சும்மா தானே இருக்குது, அதை முதல்ல மாற்றி கம்மலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே அட்ராக்டிவாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரி இது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஜிமிக்கி தாங்க நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஜிமிக்கியில் வரலாம், அப்படியே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. ஏன்னா ஜிமிக்கின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரீ ஃபங்க்ஷன், எனக்கு இதுக்கு வந்து ஜிமிக்கி போட்டால் தான் எனக்கு ஒரு திருப்தி. அது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட முக்கால்வாசி ஜிமிக்கி செட்டு தான் இருக்கும். வேறு வேறு டிசைனில் அப்படியே ஜிமிக்கி செட்டு தான் வச்சுருப்பேன். நகை மூக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜிமிக்கி செட்டு வந்து வீடியோ போட்டுடுறேன். இது எல்லாமே 3 பவுன். நீங்கள் பார்க்குற ஜிமிக்கி எல்லாமே 3 பவுன்னு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க, நியூ அரைவல்னு போட்டு. எல்லாமே 3 பவுனுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப பெருசு பெருசாக அந்த ப்ராடாக ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து 3 பவுன். இது சின்னதாக உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியலாம், பட் ஆனால் நான் கையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ பெருசுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாட்டி ஜிமிக்கி கலெக்ஷன் நிறையங்க. 1.5 கிராமில் ஸ்டார்ட் ஆகி 3 பவுன் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. நான் ஒரு 4 சூஸ் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி போட்டது ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு, அதே லக்ஷ்மி போட்டது ஸ்டோன் இல்லாமல் அந்த மாதிரி சூஸ் பண்ணேன். இது ஒரு டிசைனு, இது 3வது. அடுத்து 4th ஒன் இந்த மாதிரி. நான் ஒரு எல்லாமே பார்த்துட்டு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு 5-6 டிசைன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்பேன். எது எனக்கு நல்லா செட் ஆகுது, என் காதுக்கும் என் ஃபேஸுக்கும் எது செட் ஆகுது அப்படின்ட்டு போட்டு பார்த்துட்டு அதில் மிரரில் பார்ப்பேன். அதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். மற்றபடி எல்லா நகையெல்லாம் நான் போட்டு பார்க்க மாட்டேன். இந்த டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன், எந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. நான் எது சூஸ் பண்ணேன் அப்படின்றதும் நீங்கள் ஒரு கெஸ்ஸில் கமெண்ட்டில் போடுங்க. நான் கடைசியாக எது சூஸ் பண்ணேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் சூஸ் பண்ணி பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பில் போடுறது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் டிசைன் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒட்டியானம், பெரிய நெக்லஸ்ஸு, ஆன்டிக் மாடலில், அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு போடுற மாதிரி ஜுவல்லரிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தா அழகாக சரஸ்வதி, லக்ஷ்மி, கிருஷ்ணர், பெருமாள், குழந்தைக்கு வந்து சாதம் ஊட்டுறதுக்கு கிண்ணம், ஸ்பூன் எல்லாமே கோல்டுலேயே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லக்ஷ்மி சிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா, பெருமாள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 28 கிராம் 32 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் இருந்தது. கிருஷ்ணர் மட்டும் 13 கிராமில் இருந்தது. பாலாடைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குழந்தைக்கு ஊற்றுற பாலாடை, அந்த பாலாடை 8 கிராமில் இருந்தது. வாங்குகிற ஐடியா இல்லை, பட் ஆனால் சும்மா அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அவங்களே மேலே டிஸ்பிளேக்கு வச்சாங்க பாருங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோதான், எனக்கு பிடிச்ச ஒரு ஜிமிக்கியை செலக்ட் பண்ணி பில் போட்டு அப்படியே வந்தாச்சு. எந்த கிஃப்ட்டும் வாங்கலை, ஏன்னா நம்ம சீட்டு கட்டல, அப்படியே கோல்ட் காயினை கொடுத்து மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம கிஃப்ட்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பேக் மட்டும் கொடுத்தாங்க, அந்த பேக்கோடு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன கம்மல் எடுத்தோம், அதோட வெயிட்டு எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக செலக்ட் பண்ண எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. எதை விடுறது எதை எடுக்கிறதுனே எனக்கு வந்து மனசே ஆறலை. கடைசியாக இது தான் சூஸ் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. போட்டு பார்த்தா நல்ல ப்ராடாக இருந்தது, போட்டுக்கவும் ரொம்ப அழகாக இருந்தது, லுக் நல்லா கொடுத்தது. ஸோ எனக்கு இதான் பிடிச்சிருந்தது.
இந்த டிசைன் எப்படின்னா மேலே ஒரு லக்ஷ்மி இருக்கும், அதுக்கு கீழே 2 மயில் இருக்கும், மயிலுக்கு கீழே 5 லக்ஷ்மி சுற்றி அப்படியே இருக்கும். இப்போ இது ஒரு லக்ஷ்மி பார்க்குறீங்களா, 5 ஒரு முகம் பார்க்குறீங்களா, அதேமாரி 5 முக லக்ஷ்மி இருக்கும். கீழே சுற்றிலுமே அப்படியே சின்ன சின்ன கோல்டு பீட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு பீடு. அவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக இருந்தது. உங்களுக்கு எந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்தது, நான் எந்த ஜிமிக்கி செலக்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க, அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து நம்ம கோல்டு காயின் கொடுத்துட்டு அப்படியே மாற்றி எடுத்தது தான். 1.5 பவுனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். 1.5 பவுனில் இவ்வளோ பெரிய லுக் கொடுக்குது பாருங்கள். கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, கோல்டு சீட்டு கட்டியிருக்கியா சக்தி, உண்டியல் சேர்த்து வைக்கிறியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு இப்போ ஜாப் இல்லை, எனக்கும் சர்ஜரி பண்ணதால் அதிலே ஒரு 1.5 lakh கிட்ட போயிடுச்சு அமௌண்ட்டு. அதனால் இந்த வருஷம் உண்டியலும் இல்லை, நகைச்சீட்டும் இல்லை, ஏதோ காயின்ஸ் நான் இருக்கும்போது சேர்த்து வச்சதால் இன்றைக்கி அதை மாற்றிட்டு ஒரு கம்மலாக எடுத்துட்டேன். 15 வருஷமாக கட்டின எல்ஐசியை நாங்கள் எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா நான் இறந்தப்புறம் அது வந்து ஒரு 6 லட்சமாக வர்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நமக்கு இப்போ உயிரோடு இருக்கும்போதே அது யூஸ் இல்லைன்னு போது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் அதை எடுத்துட்டோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரொம்ப பெண்டிங் இருந்தது. அதனால சரி விக்னேஷ் வந்து பப்ளிக் எழுத போகிறான், பெண்டிங் வைக்கக்கூடாதுன்னுட்டு கட்டியாச்சு. கட்டிட்டு மீதி அமௌண்ட்டை எங்கள் 4 பேருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். ஒரே வருஷத்துலேயே நிறைய அடி. ஹஸ்பண்ட் ஜாப் போயிடுச்சு, விக்னேஷுக்கு திடீர்னு டெங்கு, எனக்கு திடீர்னு சர்ஜரி, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிட்ட எங்களுக்கு செலவாயிடுச்சு. 2024 பட்ட கஷ்டம் நான் இது வரைக்கும் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை. அவ்வளோ அடி வாங்கிட்டோம். 2025 நல்லா அமையுன்ற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்க்கலாம். நானும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சமாக பகோடா இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.